நான் 17 வயசில் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்போவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்போயும் உண்டு. இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற அந்த பாடல் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு பாடலை எனக்கு பரிசாக கொடுத்து என்னை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாமுத்துக்குமார் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த குடும்பம் ரொம்ப மிஸ் பண்ணுது. தந்தை சொல்மிக்க மந்திரம். Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours presents Ananda Yalai, a Muththa tribute concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club. Powered by Dr. Sri Varma, Ayurtarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress for everyone. எனக்குள்ளே இருக்கிற வழியை எங்கேயோ உட்காந்து ஒரு கவிஞர் அழகாக இதை வரியாக மாற்றிட்டாரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. நான் 17 வயசில் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்போவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்போயும் உண்டு. இந்த செகண்ட் வரைக்கும் அதுலேருந்து ஒரு வரி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. தெய்வங்கள் எல்லாம் என்னை முதல்ல நெல்சன் நான் பாட்டு எழுத சொல்லும்போது நான் ஒரு ஜாலியான பாட்டு தான் எழுதினேன். அந்த பாட்டு வரியில் எந்த அர்த்தமும் இல்லை, ஆனால் அந்த வேலை அர்த்தம் ஆகணும்னு நினச்சேன். எனக்கு இதுக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு என்னுடைய லிரிசிஸ்டுக்கு இது கடமையாக இருக்குது, நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நாமுத்துக்குமார் சாருக்கு இது உதவி இல்லை, இது என்னுடைய டியூட்டி. தம்பி பாட்டு நிறைய எழுதணும், அதை நாங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய பிளட்ல இருக்கு, உங்களுடைய டிஎன்ஏல இருக்கும், வார்த்தைகள் தானாக கொட்டும். சார் நீங்கள் இல்லாததுனால நடக்கிற நிறையா கொடுமைகள் இருக்குது நாமுத்துக்குமார் சார். நான்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாட்டை 2 பாட்டாவது நான் கேட்டுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். ஆனால் எங்கேருந்தோ ஒரு தெம்பு வரும். லவ் யூ நாமுத்துக்குமார் சார். எங்களுக்காக ஒரு 4 வரிகள் சார். பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா. நம்மளுடைய பேசிக் ப்ரொஃபஷன் நான் அதுக்கே போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க யங் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா. Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours வழங்கும் Ananda Yalai Anna Muththa tribute concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayurtarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant மற்றும் Poppy Mattress for everyone. And இந்த அழகான நிகழ்வுக்கு our special guest-ஆக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த எங்க வீட்டு பிள்ளை தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே உரிமை கொண்டாடும் நமது சிவகார்த்திகேயன் அவர்களை வேடி கண்புடன் அழைக்கிறோம். ஒரு பெரிய கைதட்டல் for our very own என்றென்றும் தமிழ் சினிமாவின் அமரன் எங்களது பராசக்தி சிவகார்த்திகேயனுக்காக. Come on guys, let's hear it, a huge round of applause. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க பெரியவங்களுக்கும், இசை ரசிகர்களுக்கும், நாமுத்துக்குமார் அப்படின்ற மிகப்பெரிய கலைஞனின் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட் எனக்கு பாடல் எழுதினது நாமுத்துக்குமார் சார். அவருடைய வரிகளோட, அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் என்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினேன். அதுதான் எனக்கும் அவருக்கும் சினிமாவுக்கு வந்த பிறகு இருக்கிற கனெக்ஷன். நான் அவரோட ஒரு 4-5 பாடல்கள் தான் என்னுடைய படங்களில் அவங்க எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற அந்த பாடல் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு பாடலை எனக்கு பரிசாக கொடுத்து என்னை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட 2-3 முறை மட்டும்தான் நான் சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அவ்வளோ பழக்கமோ நெருக்கமோ இல்லை. ஆனால் ஒரு பாடலாசிரியராக அவருடைய வரிகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நட்பு உண்டு. நான் காலேஜ் படித்த டைமில் தான் நாமுத்துக்குமார் சாரோட அந்த பீக் லிரிக்ஸ், அந்த டைம் யுவன் சங்கர் ராஜா சாரோட சேர்ந்து அவங்க பண்ண பாடல்கள், அதில் காதல் கொண்டேனில் ஆரம்பிச்சது. அது
அந்த பாட்டில் வரிகளை கேட்கும் பொழுது ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகும்பொழுது அந்த படத்தில் இருந்த மாதிரியே அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஏக்கம், அந்த காதல், இதெல்லாம் வரிகளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கனெக்ஷன் வந்தது 7G ரெயின்போ காலனியில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற அந்த பாடல். நான் 17 வயசில் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்போவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்போயும் உண்டு, இந்த செகண்ட் வரைக்கும். அதிலிருந்து ஒரு வரி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எனக்குள்ளே இருக்கிற வழியை வந்து எங்கேயோ உட்காந்து ஒரு கவிஞர் வந்து அழகாக இதை வரியாக மாற்றிட்டாரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஈர்ப்பு. அவருடைய எல்லா பாடல்களும் தொடர்ந்து கேட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய புக்கெல்லாம் தேடி பிடிச்சி வேடிக்கை பார்ப்பவன், பட்டாம்பூச்சி விற்பவன், இதெல்லாம் தேடி படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவரோட ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. ஏன்னா முதல்ல நெல்சன் வந்து பாட்டு எழுத சொல்லும்போது நான் ஒரு ஜாலியான பாட்டு தான் எழுதினேன். அந்த பாட்டு வரியில் எந்த அர்த்தமும் இல்லை, ஆனால் அந்த வேலை அர்த்தம் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கு நான் பண்ணணும்னு நினச்சது, எனக்கு வந்து இதுக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு என்னுடைய லிரிசிஸ்ட்டுக்கு இது கடமையாக இருக்குது, நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். முத்துக்குமார் சாருக்கு இது வந்து உதவி இல்லை, இது என்னுடைய டியூட்டி. இந்த நிகழ்வு கூட இது இந்த குடும்பத்துக்கு வந்து நான் கிடையவே கிடையாது. அவர் இங்கே இருக்க இயக்குநர்களுக்கு, சினிமாவுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு, ரசிகர்களுக்கு அவருடைய தமிழையும் அவருடைய ஆற்றலையும் கவிதையும் இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு திருப்பி செய்கிற ஒரு கடமை, திருப்பி செய்கிற டியூட்டி, ஒரு ட்ரிபியூட் தான் இந்த நிகழ்வு. முத்துக்குமார் சார், உங்களை இந்த சினிமா மியூசிக் டைரக்டர்ஸ், இசையமைப்பாளர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த குடும்பம் ரொம்ப மிஸ் பண்ணுது. நான் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுடைய இந்த டேலண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வரணும். தம்பி பாட்டு நிறைய எழுதணும், அதை நாங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இது உங்கள் மேலே ப்ரெஷராக வைக்கல தம்பி, நீங்கள் ஹாபியாக ஜாலியாக எழுதுங்க. உங்களுடைய பிளட்டில் இருக்குது, உங்களுடைய டிஎன்ஏல இருக்கும், வார்த்தைகள் தானாக வந்து கொட்டும். கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சார், நீங்கள் இல்லாததுனால நடக்கிற நிறையா கொடுமைகள் இருக்குது. முத்துக்குமார் சார், நான்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாட்டை 2 பாட்டாவது நான் கேட்டுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகலாம், எனக்கு எழுத தெரியல, ஆனால் எங்கேருந்தோ ஒரு தெம்பு வரும். உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். உங்கள் லிரிக்ஸ் மாதிரி தான், உங்களை மறக்கவே முடியாது. உங்கள் வரிகள் இருக்க வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. லவ் யூ முத்துக்குமார் சார். இந்த குடும்பம் இது எங்கள் குடும்பம். நிச்சயமாக உங்கள் பையன் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக வருவான். அது மட்டும் எனக்கு தெரியும். இவனோட இப்போ சில வருஷங்களாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபேமிலியோடு நான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் உறுதி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த மேடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். யுவன் சார் அண்ட் முத்துக்குமார் சாரோட சாங்ஸ் எல்லாம் நான் பயங்கரமான ஃபேன். நான் இது நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். நான் இப்போது இந்த ஸ்பாட்டிஃபைலலாம் யுவன் சார் முத்துக்குமார் சார் ஹிட்ஸ்னே ஒரு இது இருக்குது. அதெல்லாம் திடீர்னு நைட்லாம் ட்ரைவ் போகும்போது அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் போவேன். நான் அந்த சாங்ஸோடையே தான் நான் வளர்ந்துருக்கேன். அவங்களுடைய பாடலுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் அந்த பாடல்களோடு தான் பகிர்ந்திருக்கேன். அதில் என்னுடைய பாட்டே வந்திருக்குன்றதே எனக்கு பயங்கர சந்தோஷம்தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து தேவதையை கண்டேன், காதல் கொண்டேன் படத்துலேருந்து. அந்த பாட்டு தான் எனக்கு இன்னமும் பயங்கர ஸ்பெஷலான ஒரு சாங். தேங்க்யூ முத்துக்குமார் சாரோடைய ஃபேமிலிக்கு சொல்ல போகிறோம். இந்த தேங்க்யூ எப்படி சொல்ல போகிறோம்னா, அஸ்மிதா பில்டர்ஸ் இன்னைக்கு ACTC ஈவெண்ட்ஸின் சார்பாக, தமிழ் சினிமாவின் சார்பாக, உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களின் சார்பாக அவங்களுக்கு இந்த மேடையில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கைகளால் ஒரு வீடை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நான் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் தட் இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய கடன் தமிழ் சினிமாவுக்கு. நான் அதை திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வரியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, எந்த ஒரு பாடலாசிரியருக்கும் இந்தா முழுவதும் இப்படி ஒரு கொண்டாட்டம் நடந்ததே கிடையாது. ஒருத்தருடைய கவிதை என்றென்றும் நம்ம மனசுலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும். அவருக்காக என்ன வேணால் செய்யலாங்க, எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு சின்ன தேங்க்யூ மட்டும்தான். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பட்ட கடன் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தேங்க்யூவாக தான் சொல்கிறோம். அஸ்மிதா பில்டர்ஸ்க்கு இந்த தருணத்தில் பெரிய பெரிய நன்றி நீங்கள் பண்ண இந்த அழகான விஷயத்துக்கு.
அண்ட் எஸ்கே சார் தேங்க்யூ ஸோ மச் டைம் எடுத்து வந்து இந்த விழாவில் இருந்ததுக்கு. எஸ்கே சார் இதை சொல்ல விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எஸ்கே நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டுவீங்க, மெசேஜ் அனுப்புவீங்கன்னு தெரிஞ்சுமே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எஸ்கே அவர்கள் எழுதிய பாடல்கள், ஒரு பாடலாசிரியராக அவர் எழுதிய பாடல்களுடைய சம்பளத்தை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாரு. முத்துக்குமார் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்தார். அவர் கூட நிறைய ஜேர்னியில் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அழகாக சொன்னார். இவர் ஒரு ஷூட்டில் இருக்கார். அப்போது ஆர்த்தி அவர்களுக்கு வந்து முதல் குழந்தைக்கான பிரசவ வலி வந்துருச்சு. அந்த பிரசவ வலிக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் நேராக அவர் ஷூட்லேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கார். வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, பிரசவ வலி வந்துருச்சுப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்ட்டு. அப்போ இவங்க போயிட்டே இருக்கும்போது அவர் படப்படப்பில் அந்த எஃப்எம் ஆன் பண்ணுறாரு. எஃப்எம் ஆன் பண்ணும்போது ஆனந்த யாழை பாட்டு ப்ளே ஆகுது. அண்ட் அந்த பாட்டு ப்ளே ஆகுது. ஃபோன் வருது வீட்டிலேருந்து, மகள் பிறந்திருக்கிறாள் அப்படின்னு. அன்னிலேருந்து முத்துக்குமார் அவர்கள் இவருடைய லக்கி சாமாக பார்க்கக்கூடிய எஸ்கே அவர்கள் லிரிசிஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் அந்த பாடல்களுடைய சம்பளத்தை அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இது அகெயின் நன்றியாக ஒரு லக்கி சாமாக தான் எஸ்கே அவர்கள் பண்ணார். அகெயின் ஃபார் எஸ்கே அண்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இங்கே மேடையில் இருக்கவங்க ஒருத்தருக்குமே ஒரு பெரிய நன்றி. யங் மாஸ்டரோட சாங் கேட்குறதுக்கு எல்லாருமே, லிட்டில் மாஸ்டரோட சாங் கேட்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பேசிக் ப்ரொஃபஷன் நான் அதுக்கே போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க The young maestro Yuvan Shankar Raja. Ananda Yare, Muththa tribute concert. Title sponsor Sims Pharmacy. Hello Doctor, Pillars of Your Health. Grand Royal Tours. Ungal ovvoru trippayum sweet memories aaka Grand Royal Tours ku vaanga. Supported by Lakshmi Ceramics. Ekachakka collections ellame ready stock. MCR Pure Cotton Club formals and casual shirts. Powered by Dr. Sri Varma Wellness. Anitha Noigalukkumana Ayurveda Maruthuvam Tamilagam engum. Manju Groups iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Poppy Mattress, mattress for everyone. Sims Pharmacy, Hello Doctor and Grand Royal Tours presents Ananda Yalai, a Muththa tribute concert. Supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club. Powered by Dr. Sri Varma, Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress, mattress for everyone.